சிங்கர் சுஜித்ரா அவர்கள் வந்து இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அண்ட் அந்த இன்டர்வியூல வந்துட்டு தனுஷ் ஐஸ்வர்யா அவர்களுடைய டிவோர்ஸை பத்தி ஒரு சில விஷயங்கள் பேசி இருந்திருக்காங்க. அண்ட் அந்த விஷயங்கள்லாம் இப்போ பயங்கர கான்ட்ரோவர்சியலா போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்லி இருந்திருக்காங்க அப்படின்னா, தனுஷ் ஐஸ்வர்யா இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணது அவங்களோட பர்சனல் விஷயமா இருக்கட்டும், பட் இருந்தாலும் வந்துட்டு தனுஷ் ஒரு நல்ல அப்பாவா நடந்துகிட்டு இருக்காரு. ஆனா ஐஸ்வர்யா தனுஷ் வந்துட்டு ஒரு நல்ல அம்மாவா இது வரைக்கும் நடந்துகிட்டதே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம தனுஷ் எந்த ஒரு பாயிண்ட்லயுமே வந்து ஐஸ்வர்யாவை டான்ஸ் ஆடக்கூடாது, படம் டைரக்ட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி எதுவுமே அவர் சொன்னது கிடையாது. இவங்க டிவோர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா வந்து எனக்கு மிகப்பெரிய ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றதா இருக்கட்டும், அண்ட் அவங்க டான்ஸ் ஆடுறது, ஜிம்முக்கு போறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அவங்க கண்டினியூஸா படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு அவங்களுக்கு டிவோர்ஸ்க்கு அப்புறம் தான் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ப்ரொஜெக்ட் பண்றதே வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயமா இருக்கு. தனுஷ் ஐஸ்வர்யா பிரச்சனை இல்ல, தனுஷ் அவர்கள் மேல தப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் பண்ற விஷயங்கள் எதுவுமே வந்து சரி கிடையாது. என்னவோ வந்து ரொம்ப ஒரு சின்ன குழந்தை மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில விஷயங்கள்லாம். அந்த விஷயம்லாம் பார்க்கும்போது பயங்கர சிரிப்பா தான் இருக்கு. ஐஸ்வர்யா வந்து ஒரு நல்ல அம்மாவா எந்த இடத்துலயும் நடந்துகிட்டது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யா சொல்ற ஒரு விஷயத்துக்குமே கூட தனுஷ் வந்து பெருசா வாயை திறக்காம இருக்கிறதுக்கு ரீசன் அதுதான். தனுஷ் வாயை திறந்தார் அப்படின்னா அது அவங்களோட பசங்களோட எதிர்காலத்துக்கே வந்து மிகப்பெரிய பிரச்சனையா அமையும் அப்படின்ற காரணத்தினால தனுஷ் வந்து இது வரைக்கும் எங்கேயுமே வாயை திறக்கல. அண்ட் இதுக்கப்புறமும் தனுஷ் வந்து வாயை திறக்க மாட்டாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சுஜித்ரா அவர்கள் சொல்லி இருந்திருக்காங்க. என்னதான் தனுஷ்க்கு என் மேல இந்த விஷயத்துல, அதாவது ஐஸ்வர்யா தனுஷ் இவங்க ரெண்டு பேரோட டிவோர்ஸ் விஷயத்துல தனுஷ் மேல எந்த விதமான தப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி சுஜித்ரா அவர்கள் இந்த இடத்துல ரொம்பவே ஓப்பனா சொல்லி இருந்திருக்காங்க.